ஈரோடு மாவட்டம் கொண்டையம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன். தமிழ்ச்செல்வி வணக்கம், சொல்லுங்க. நாங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறோங்கய்யா. சரி சரிங்க. நீங்க மாற்று தொழில்னு சொன்னீங்க, அத நான் கொஞ்சம் தலைப்பை மாத்தி யோசிச்சேங்கன்னு சொல்றேன் நானு. விவசாயம் அப்படின்னா எப்பவுமே நமக்கு தெரியும், விவசாயத்துல பெரிய லாபம் இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு கருத்து. நாங்களும் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு சரியான வருமானம் இல்லையே. 150 ரூபாய்க்கு தாரு 200 ரூபாய்க்கு விற்கிது, நம்ம வாழைத்தாறு போட்டோம்னா 50-40 கூட கேட்கறக்கு ஆள் இல்ல. இப்ப இதுல இருந்து எப்படி மாத்தி யோசிக்கலாம் அப்படின்னா, விவசாய பொருளை மதிப்பு கூட்டி நேரடியா விற்பனை செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணணும். வாழைத்தாரா வித்தா தானே கம்மியா போகுது, வாழைப்பழமா வித்தோம்னா கொஞ்சம் கூட, வாழைப்பழமா நேரடியா நுகர்வோருக்கே கொண்டு கொடுத்தோம்னா இன்னும் லாபம் வரும். இடைத்தரகர் யாருமே இல்ல. ஒரு செவ்வாழைப்பழம் 10 ரூபாங்கிறாங்க, எங்கிட்ட 2 ரூபாய்க்கு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. நேரடியா செவ்வாழை தாரை வெட்டிட்டு நேரா வீடு எடுத்துட்டு போனோம். நாங்க ஒரு தாரு 800 900 வரைக்கும் வித்துட்டு இருக்கேன் நான். இப்போ 150 ரூபாய்க்கு கேட்காத வாழைத்தாரு இப்ப 800 900. ஒரு வாழைப்பழம் 10 ரூபாய். தேங்காயா குட்டிங்கன்னா 40 ரூபா 30 ரூபாய்ங்கிறாங்க. அது தேங்காய் பாலா பண்ணா 80 ரூபா 90 ரூபா பண்றோம். தேங்காய் பால், தேங்காய் மிட்டாய், நம்ம என்ன கிடைக்குதோ அதை எப்படி எல்லாம் மதிப்பு கூட்டலாம் அப்படின்னு ஒரு மாத்தி யோசிச்சதுல இப்ப நாங்க விவசாய பொருளை நேரடியா விற்பனை பண்ணிட்டு இருக்கேன் நானு. வீடா எடுத்து எல்லாம் கொடுத்தீங்கன்னா 150 ரூபா, அதே எள்ளூரடியா பண்ணீங்கன்னா 250 ரூபா கிடைக்கும் ஒரு கிலோ. எப்படி வீடா எப்படி சர்வ் பண்றீங்க, எப்படி கொண்டு போறீங்க? வீடா நான் காலையில 5 மணிக்கு கிளம்பிடுவேன் நானு. வாரத்துல ஒரு 4 நாள் போவேன் நானு. காலையில எனக்கு கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் வரும் என் தோட்டத்துல இருந்து. நான் பேருந்துல வந்து மேட்டூர்ல இறங்கி 2 சக்கர வாகனம் வச்சிருக்கேன். அதை வச்சுட்டு வீடு எல்லா வீடுகளையுமே கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கேன். நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி வச்சிருக்கேன். யார் யாருக்கு என்னென்ன வேணும் முந்தின நாளே எனக்கு சொல்லிடுவாங்க. 1 மாசம் 2 மாசம் என் பொருளை பத்தி நான் பேசினேன் அவங்க கிட்ட போய். அடுத்ததெல்லாம் அந்த என்னோட பொருளே அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிருச்சுல. ஒரு டீச்சருக்கு தெரிஞ்ச 10 டீச்சர்கிட்ட என் கொடுத்துருவாங்க. என்னோட இவங்க கொண்டு வராங்க, தோட்டத்துல இருந்து எடுத்து வராங்க, நல்லா இருக்கு வாங்கிக்கங்க அப்படிம்பாங்க. இப்ப நான் யாருக்கிட்டையும் பேசுறதே இல்ல. 6 மணிக்கு போனா அவங்க வீட்டு வாசல்ல கேட்ல மாட்டிருப்பாங்க, பையும் பணமும் அதுல போட்டு வச்சிருப்பாங்க. என் பொருளை போட்டு அந்த பணத்தை எடுத்து நான் வாட்டுக்கு வந்துகிட்டே இருப்பேன். அப்ப நீங்க உழைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். தெய்வத்தால் ஆகாது நின்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறது நிச்சயம் உண்மையா இருக்கு. இன்னொரு என்னோட நண்பர் பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு ஆட்டு பண்ணதான் வச்சாரு. சரிங்க. ஒரு 2-3 வருஷம் அவர் கவனிக்கிறதுக்கு நேரம்ல நான் பார்த்துல திடீர்னு கார்ல வந்து இறங்கினாரு. எனக்கே ஆச்சு, என்னப்பா திடீர்னு கார் எல்லாம் வாங்கிட்டீங்க, எப்படி வசதியானீங்க அப்படின்னா, ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. என்ன ஏற்றுமதி செய்யறீங்க அப்படின்னா, ஹெர்பல் டேப்லெட் அப்படின்னாரு. ஹெர்பல் டேப்லெட் என்ன ஏற்றுமதி, ஆட்டு பண்ணதானே வச்சிருந்தீங்க அப்படின்னு. கிடைக்கிற ஆட்டாம்புளைக்கு வெளிநாடுகள் அவ்வளவு தேவைகள் இருக்குங்களாமா. ஆட்டாம்புளைக்கு டேப்லெட்டா மாத்தி அங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வெள்ளாட்டு புலகு வந்து ஹெர்பல் டேப்லெட் எல்லாம் இலை தரையெல்லாம் சாப்பிடுதுல்ல, அந்த மாதிரி விற்பனை பண்ணி எனக்கு ரொம்ப ஆச்சு. நம்மளாம் மாத்தி யோசிக்கல, இவருதான் ரொம்பவுமே மாத்தி யோசிச்சு மாற்று தொழிலா பண்ணிருக்க அப்படின்னு நினைச்சேன். பரம் அமைச்சு மண்ணுப்படாம அந்த ஆட்டாம்புளைக்கையில எடுத்து வெளிநாடுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லா வாய்ப்புகளும் நம்ம கிட்ட கொட்டி கிடக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதா இல்ல. இப்ப தமிழ்ச்செல்வி ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா ஒரு நாள்ல கிடைச்சது இல்ல. 10 வருஷம் நம்ம உழைச்ச உழைப்புன்னு தான் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்ச்செல்வி சகோதரி என்ன படிச்சிருக்கீங்க? நான் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கேன். படிப்பெல்லாம் வாழ்க்கைக்கு முக்கியமே இல்லைங்கய்யா, பக்குவப்படுத்ததான் படிப்பே தவிர. நான் ஒரு நாளைக்கு ஒரு 150 பேர்த்த பாக்குறேன் நானு. அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை தான் என் வாழ்க்கையை உயர்த்தர படிப்பா நான் நினைச்சிட்டு இருக்கேன் இன்ன வரைக்குமே. ஒவ்வொரு மனிதனுமே பார்க்கும்போது அவங்க வாழ்க்கை முறை என்ன. கணவர் சொல்லுவாங்க, என் மனைவிக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க அப்படின்பாரு. நான் சொல்லுவேன், அப்படி இல்லைங்க ஐயா, உங்க மனைவி நீங்க தேவையான வசதிகள் இருக்கனால வீட்டுக்குள்ள வச்சுக்கிறீங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியறது இல்ல. அதற்கான சூழலையும் வாய்ப்பையும் உருவாக்குனா அவங்களும் இன்னொரு தமிழ்ச்செல்வியா மாறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நானு. இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த சூழலும் வாய்ப்பும் கிடைச்சதுன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால நம்ம முயற்சி செஞ்சா கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்குங்க ஐயா. வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. நன்றி, மிக்க நன்றி.